வணக்கம் and welcome to Good Morning தமிழா. காலங்காலமா நம்ம ஒரு கதையை வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த முயல் போயிட்டு வந்து ஒரு ஆமையை வந்து வா நம்ம 2 பேரும் ரேஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ஆகும் சொல்லுங்க? கடைசியில் வந்து அந்த ஆமை ஜெயிச்சிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முயல் என்ன ஸ்பீடாக இருந்தாலும் ஆமை ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து இந்த பொறுமை, நிதானம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்டோரி தான் வேற மாதிரி நிறைய கன்வெர்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களே. நிறைய ஒரு வெர்ஷன்ஸ் வந்து இந்த கதைக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஒரு தடவை இந்த ஆமை வந்து ஓகே இந்த முயல் வந்து தூங்கிடும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்னு வந்து யோசிக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக அதுவும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வேற ஒரு வெர்ஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இந்த கதையிலையும் வந்து இந்த முயல் போயிட்டு ஆமை கிட்ட வா நம்ம வந்து ஒரு ரேஸ் வந்து வைக்கலாம், யார் வந்து வின் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இந்த ஆமை சொல்லியிருக்கு ஓகே நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். என்ன அப்படி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த ஆற்று படுக்கை இருக்கு இல்லையா, அதாவது இந்த கரை இருக்கும் இல்லையா, அந்த ரிவரை ஒட்டின மாதிரி அந்த கரை, அந்த இடத்துல தான் வந்து ரேஸ் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. உடனே மேலும் ஓகே எங்கே இருந்தாலும் நாம தானே ஃபாஸ்ட்டாக ஓட போகிறோம், எங்கே ஓடனா என்னன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஸ்டார்ட் 1 2 3ன்னு சொன்னோடனே முயல் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஆமை என்ன பண்ணியிருக்கு, உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சு தண்ணியில் வந்து பயங்கர ஃபாஸ்டான இந்த நீந்தி இந்த முயல் எந்த நேரத்தில் வந்து சேர்ந்ததோ அதே நேரத்தில் இந்த ஆமையும் வந்திருக்கு. இதில் தான் என்ன தெரியுது அப்படின்னா நாம எந்த இடத்துல எந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஏற்றதோ நம்மளுக்கு தகுந்ததோ எங்கே நாம் ரொம்ப ஸ்ட்ராங்கோ அந்த இடத்த தான் நம்ம வந்து போட்டி போடணும். தகுதியில இடத்துல போய் போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஒரு சூப்பரான கதை சொன்னீங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தகுதி இல்லாத இடத்துல ஆனால் வந்து போட்டி போட்டும் ஆகணும், நம்ம சர்வை பண்ணணும், வின் பண்ணி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நம்மளோட வீக்னஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கணும். அதுக்கு வல்லமைக்குள் பதிவு பார்க்கணும். Good morning viewers, நான் மல்லிகா முரளி, வெல்னஸ் அண்ட் லைஃப் கோச் ஃப்ரம் M Fitness Studio. இன்றைக்கி நம்ம பிலாட்டஸில் 2 ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். ஒன் இஸ் ரோல் அப் அண்ட் another ஒன் இஸ் டபுள் லெக் ஸ்ட்ரெச். இந்த 2 ஒர்க் அவுட் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்ம பண்ணிகிட்டே பார்க்கலாம் ஆக்சுவலாக. And this is the exercise which actually strengthens your core, makes you flexible and gives you more stamina in your core muscles. So we'll just do the exercise, start the exercise and see how beneficial it is for you. Sit down please. Straight leg. Prepare for roll up, yes. Okay. Now lengthen your spine, up. First we are just going to go for roll down. They are just going to come up for roll up now. So just lie down gently, go back. Adjust yourself, Shruti there. Just come down from the mat a little bit. Yes. Okay. Now in this roll up, this one roll up is equal to actually 6 crunches. So proper mindful in the roll up panninga appadina ab crunch pandradhukku equal idu. So just do it mindfully and with concentration. Do it as a flow motion, not very fast or without mind பண்ணாதீங்க தயவு செஞ்சு. Just do it with a flow motion. vertebra வந்து articulate ஆகணும். it should just actually come off the mat. ஒரு செலோ டேப் மேட்டில் ஒட்டி நம்ம மெதுவாக பிரிச்சோன்னா எப்படி வரும் அந்த மாதிரி உங்களோட ஸ்பைன் வந்து it should just articulate from the mat. So we'll just start the workout. Raise your hand above your head. Good. Now inhale, flex your feet, flex. Yes, good. Now inhale and come up gently. See slowly எவ்வளோ அழகாக வராங்க பாருங்க அவங்க. just come up slowly using their core muscle. Sit up. Good. Bring your hands to the shoulder level and just pull your abdominals back. Make a C curve with your spine. Nalla C curve பண்ணுங்க உங்க ஸ்பைன்ல. Yes, exhale there. Nalla exhale. Pull your abdominal muscles in. Exhale. Now you just gently go back, inhaling. Gently, very gently. இன்னொரு தடவை நம்ம ரோல் அப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So just Shruti and Lakshmi, just gently come up. Bring your chin towards your chest. Yes, gently. மெதுவா வாங்க. Flex. இந்த ரோல் அப் பண்ணும்போது you just get a nice toned flat abs. Every single day நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். But people with back problems, please do check with your doctors. நீங்கள் அது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். And shoulder problem இருக்கிறவங்களும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். So we'll just see one more time. Exhale completely there. Exhale. Good. And gently go back. Nice. Good. And relax yourself. Good. Now prepare for double leg stretch. Bend your legs. நம்ம இப்போ பார்க்க போகிறது டபுள் லெக் ஸ்ட்ரெச் பார்க்குறோம். இந்த டபுள் லெக் ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். And you're just holding your hands and your leg with the abdominal muscles actually. இந்த ஒர்க் அவுட்டில் தான் நீங்கள் you're just out, your hands and legs are out from your body and you control your body with your core actually. So let's just see how they do it. Now just bring your knees in towards you. Good. Bring your knees in. Good. Now prepare. Pull your abdominal muscles in. Nalla just scoop your belly button
and scoop it in, scoop your abdominals, good. Now just stretch your hands out, good, 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 very good. Now bring it in, 2 more times, exhale, good, chin towards your chest, good, bring it in, 1 more time, yes, and gently hug your knees and then relax, relax gently. இந்த ரோல் அப் வந்து ஆக்சுவலாக ஒரு ரோல் அப் இஸ் ஈக்குவலன் டு 6 crunches. ஸோ நீங்கள் அப்போ ஒரு நாளைக்கு 5-6 ரோல் அப் பண்ணிங்க யூ ஆர் டூயிங் அபவுட் 20 to 30 crunches. ஸோ காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை தாராளமாக பண்ணலாம். பட் வெரி இம்பார்ட்டன்ட், மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும். இதை எப்பவும் crunches பண்ணுற மாதிரி அவசர அவசரமாக எடுத்து ஜிம்மில் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணக்கூடாது. திஸ் இஸ் அ வெரி மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு டூ இட் கேர்ஃபுல்லி வித் ஸோ மச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி டபுள் லெக் ஸ்ட்ரெச் பண்ணுறவங்க லோவர் பேக் பெயின் இல்லை ஷோல்டர் பெயின் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் செக் வித் யுவர் டாக்டர் அண்ட் தென் டூ திஸ். ஏன்னா இது வந்து உங்கள் லெக்ஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அவுட் இன் அபவுட் 45 to 50 degree angle in from the mat, so it's too much of pressure on your lower back. So please do check with your doctor, and if you have any back pain, please stop this, go check with your physiotherapist or doctor and then continue this exercise. So இன்னும் கொஞ்சம் workouts ஓட I will just see you soon. Thank you so much. இந்த உணவு முறைகள் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரியான உணவு முறை இல்லை, அந்த பேட் ஹேபிட்ஸை நம்ம கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து நம்ம அடாப்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த பிலாட்டேஸ். எப்பவுமே பாரம்பரியமான விஷயங்களை மட்டும் செய்யறதுக்கு சில பேரில் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள அந்த மாதிரி பிலாட்டேஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லையா? நல்ல விஷயங்கள் இருந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கெட்ட விஷயமா இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். சரி, நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. இந்த நாட்டு வைத்தியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து முழுக்க வந்து சமையல் அறையில இருக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணி. அப்போ வீட்டு வைத்தியம் நாட்டு வைத்தியம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நம்ம பாட்டி வைத்தியம்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து கண்டிப்பாக இவங்க இல்லைன்னா இது முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு. மோஸ்ட் ஆஃப் த அந்த அவங்களுடைய அந்த ரெமெடிஸில் வந்து மிளகு தான் ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? நிச்சயமாக அந்த மிளகு அப்படிங்கிறதே வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கோல்டு பிடிச்சிருந்தாலும் சரி, ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த மந்தத்தை போக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் தொண்டை, நம்மள மாதிரி இனிய அந்த வாய்ஸ் உள்ளவங்கலாம் வந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா அந்த மிளகு அப்படிங்கிறது வந்து நல்ல இன்கிரியன்ட்டாக உதவி செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள வந்திருக்கு மிளகு பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு உணவே மருந்தில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நான் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், அவங்களுக்கு எந்த மாதிரி நல்ல மருந்து உள்ள பொருட்கள்லாம் தரலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி எப்படி தரலான்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், தட் இஸ் இந்த 3 வயசு மேலே ஒரு 12 வயசுக்குள்ளே உள்ள பசங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு இப்போ தான் வந்து நிறையா பிரச்சனைகள் இந்த காலத்தில் வருது. உடல் ரீதியாக பார்த்தோன்னா அந்த பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பெப்பருங்க. பெப்பர்னா மிளகு, தட் இஸ் இந்த குறுமிளகு, கருமிளகு நம்ம என்ன சொல்கிறோன்னா அதுதான். இந்த பெப்பர் வந்து ரொம்ப முக்கியமாக பசங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அது ஏன் இப்போது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக வந்து நம்ம மிளகாய் தூள் தான் நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுறோம். எந்த எடுத்தாலுமே கிரேவி பண்ணாலுமே இல்லாட்டி எந்த நம்ம குழம்பு பண்ணாலுமே அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் வந்து மிளகாய் தூளாக தான் இருக்குது. ஆனால் இந்த மிளகை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த பெப்பரில் இருக்கிற விட்டமின் இ சத்து வந்து அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் பாருங்களேன், நிறையா குழந்தைங்க இப்போவே ஒரு ஒபேசிட்டி பிரச்சனையோடு இருக்காங்க. நிறையா பேருக்கு இந்த உடல் பருமன் சின்ன வயசுலேயே வந்துடுது. ஒரு 7-8 வயசு பசங்க கூட பார்த்திங்கன்னா பயங்கர ஹெல்த்தியாக ரொம்ப பாடியாக இருப்பாங்க பார்க்க. அது ஏன்னா அவங்களுக்கு அதோட பிரச்சனைகள் ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு கஷ்டங்கள் அந்த மாதிரி ஒன்று இருந்தாலும், இன்னொரு விதத்தில் அவங்க இந்த 12-13 வயசு தட்டு அவங்க இந்த டீனேஜ் போகும்போது அவங்களுக்கு பிபி அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அவங்க வந்து ஒரு 18 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் கூட இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. இதனால தான் இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து இந்த மிளகை வந்து நம்ம எப்படியாவது அறிமுகப்படுத்துகிறோம். மிளகை அறிமுகப்படுத்த ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம வீட்லேயே அந்த மிளகை வந்து இருக்கிற நம்ம என்னென்ன ஃபுட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அதிலலாம் ஒரு பவுடராக அதை பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் மீறி உங்களுக்கு
வந்து இந்த சாலடு இல்லாட்டி சாண்ட்விச் அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அதிலலாம் கூட இந்த கிருமிளகோட பவுடரை வந்து நல்ல பெப்பர் பவுடரை வந்து நம்ம பண்ணி வச்சுட்டு அப்பப்போ அதில் கலந்துகிட்டே இருக்கணும். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இதோட டேஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே ஸ்பைசி டேஸ்ட்டு. அதனால இது நம்ம சின்ன அளவில் வந்து யூஸ் பண்ணாலே போகிறோம். ஆனால் அதை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டெய்லி உணவு பழக்கத்தில் யூஸ் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பெப்பரோட சக்தி அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம லிவர் கிளீனிங் பற்றியா நிறையா பொருள் பார்த்தோங்க. பட் லிவரையே ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த பெப்பருக்கு இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ உடம்பு முடியாதவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் அந்த மாதிரி பவுடர்லாம் தரமாட்டாங்க. பெப்பர் மட்டும் எப்போதும் உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த லிவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, லிவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அந்த பெப்பரில் இருக்கிற சில சப்ஸ்டன்சஸ். இதனாலேயே அந்த பெப்பரை நம்ம அதிகமாக பசங்களுக்கு உபயோகப்படுத்தணும். இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, உள் புண்ணு ஆறறதுக்கு ரொம்பவே உதவுங்க. தட் இஸ் இப்போது நிறையா இந்த பசங்கள்லாம் இப்போ இந்த கெமிக்கல் ஃபுட்டும் சாப்பிட்றாங்க. அதை மீறி பார்த்தீங்கன்னா காரம் நிறையா சில வீட்டில் உபயோகப்படுத்துவாங்க. அப்போ வந்து சின்ன சின்ன பசங்களுக்குள்ளே இந்த வயிற்று வலிலாம் நிறையா நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைக்கும் கிருமிளகை நம்ம கொடுத்தோன்னா புண் ஆறும் இதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்போஷர் இருக்குது. ஏன்னா எங்கே வேணாலும் போவாங்க, சாப்பிடுவாங்க, அதிகமாக வெளியில் விளையாடுவாங்க. அப்புறம் அதிகமாக இந்த விளையாடுற குழந்தைங்க நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாகவே பரவிடும். அவங்களுக்குமே இந்த மிளகை வந்து நம்ம டெய்லி டயட்டில் அவங்களுக்கு ஏதான ஒரு விதத்தில் கொடுத்துட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து இது எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இந்த குருமிளகை வந்து நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தணும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா, இந்த குருமிளகை இப்படி தான் சாப்பிட்ணுன்னு அப்படின்னு நம்ம வந்து மனசில் வச்சுக்க வேண்டாம். ஸோ இதை ஒரு பவுடர் பண்ணி நீங்கள் ஈவன் டேபிள் மேலே, நம்ம நிறையா ஹோட்டல்லாம் போனால் கூட டேபிள் மேலே நம்ம உப்பும் பெப்பரும் பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் வைக்கிறதில்ல, நம்ம வீட்லேயே அதை வந்து டேபிள் மேலே கூட நம்ம பொடிப்படி வச்சிடலாம். ஸோ தட் அவங்க என்ன ஒரு சாலட் சாப்பிட்றாங்களோ எதில் கூட அதை வந்து அவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து அளவை மட்டும் நம்ம பசங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தோம். ரொம்ப அதிக அளவு சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிடணும். ஸோ சாண்ட்விச்சு இல்லாட்டி நீங்கள் எதான பிரெட் டோஸ்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயத்தில் கூட நம்ம இந்த மிளகு போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பைஸ் வந்து பெப்பருங்க. ஸோ நம்ம ரெட் சில்லி உபயோகப்படுத்தும் போது இதை வந்து ஈக்குவலாக இல்லாட்டி அதை கம்மிப்படுத்தி கூட இதை அதிகமாக உபயோகப்படுத்தினா கூட பொரியல் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த குழந்தைங்களோட எதிர்ப்பு சக்தி அண்ட் அவங்களோட மற்ற விஷயங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் இருக்கும். ஓகேங்க, இந்த மாதிரி இன்னும் நிறையா பல விஷயங்களை நம்ம நாளைக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ உமா ராகவன். இன்னைக்கு வந்து பெப்பர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணிருக்கிற விஷயம் தான், ஆனால் ஒரு தெரியாத விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஸ்வீட்டாக இருக்க அந்த மார்னிங்கில் வந்து பெப்பர் இந்த மாதிரி ஸ்பைசியான விஷயங்களும் சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி உமா ராகவன் வந்து சொன்னதுக்கு அப்புறமாவது வந்து இந்த பொங்கல்ல இருந்து இந்த பெப்பர் மட்டும் தனியாக எடுத்துருவாங்க, இந்த மிளகு மட்டும் அது வந்து பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி போட்டுருவாங்க, எப்படி இருந்தாலும் பிரிக்க முடியாதுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுக்க முடியாத நிறைய அரைச்சி போட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. காலையிலேயே வந்து நம்ம ஐஸ்கிரீம் பத்தி பேசினா வந்து பாக்குற அம்மாக்கள்லாம் நம்மள திட்டாம இருந்தா சரி நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, இந்த காலைல சாப்பிட்ற விஷயம், அப்போ அந்த பிஸ்கெட்டை பத்தி பேசிடுவோமா? ஓகே, அப்போ பிஸ்கெட் வந்து ஓகே, ஆனால் ஐஸ்கிரீம் வந்து வேணாம் அப்படிலாம் வந்து நினைக்க வேண்டாம். பிஸ்கெட் பத்தி என்ன பேச போறீங்க? தேவையான அளவுக்கு பிஸ்கெட் எடுத்து காஃபில முக்கி தொட்டு சாப்பிடுங்க அப்படின்னா வந்து எல்லாருமே செஞ்சுட்டு இருக்க விஷயத்த சொல்ல போறோம். யாருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லலாம் சோமியா. அதுக்காக தான் வந்து ஃபுட் ரிசர்ச்சர் திவ்யா செந்தில் வந்திருக்காங்க பிஸ்கெட் ஃபலூடா செய்யறதுக்காக. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸு பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு படுறது வந்து பிஸ்கெட் தான். டக்குன்னு பிஸ்கெட் எடுத்து கொடுப்போம், அவங்க பால்லையோ தண்ணியிலையோ நினச்சி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஜென்ரலாகவே எல்லாத்து வீட்லேயுமே வந்து பிஸ்கட் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பிஸ்கெட் தான் கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு, அவங்க தண்ணியிலையோ பால்லையோ நினச்சி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபலூட்டாவில் பிஸ்கெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பிஸ்கெட் ஃபலூட்டா. தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பிஸ்கெட், கண்டென்ஸ்டு மில்க், கடல் பாசி, நட்ஸ், சப்ஜா விதைகள், தேன். இப்போ இதில் நான் பிஸ்கெட் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு என்ன பிஸ்கெட் பிடிக்குதோ நீங்கள் அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம்.
இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பிஸ்கெட். இது வந்து நம்ம லேயராக தான் போடணும். இதோட ப்ரெசன்டேஷன்லேயே வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. தென் வந்து கடல் பாசி. இது வந்து ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. ஒமேகா 3 ரிச் உள்ள ஒரு தாவரம் இது. கடல் பாசி அப்படின்னோன்னா நீங்கள் வந்து இது ஏதோ நான்வெஜ்ஜு ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஃப்ளேவருமே இருக்காது. இது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு பிளான்ட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். தென் வந்து சப்ஜா சீட்ஸு, சப்ஜா விதைகள், அதாவது வந்து நம்ம திண்ணீர் பத்தினி செடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட விதைகள் தான். இப்போ இது சாப்பிடும்போது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் ப்ளைனாக கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எதுலையாச்சும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. தென் வந்து கண்டென்ஸ்டு மில்க். இது ஒரு ஸ்வீட்னஸ்க்கும் ஒரு ஃப்ளேவருக்காக இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹனி வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். தென் திருப்பி இதே மாதிரி ஒரு லேயர் பிஸ்கெட்டு. இதில் வந்து நான் 4 பிஸ்கெட் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவை இல்லை இன்னும் பிஸ்கெட் தான் எனக்கு குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பிஸ்கெட் அதிகமாக சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்து திருப்பியும் கடல் பாசி. இப்போ இதை அப்படியே நீங்கள் எல்லாமே செட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது நல்லா ஊறிடும். ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறக்கே வந்து லேயராக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். தென் கண்டென்ஸ்டு மில்க்கு. அடுத்தது நட்ஸ் போடுறேன். ஏன்னா இப்போ பாதி சாப்பிட போதும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம நட்ஸ் மேலே ஃபஸ்ட் லேயரில் ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நட்ஸ் அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதில் வந்து எல்லா நட்ஸுமே நான் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் ஒரு சின்ன லேயர் ஆஃப் பிஸ்கெட்டு. தென் கொஞ்சமாக கடல் பாசி. நம்ம மேலே போடுற லேயர் வந்து லைட்டாக போட்டுக்கலாம். தென் சப்ஜா சீட்ஸு. இப்போ நீங்கள் வந்து கலர், ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கலர் இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க. இப்போ சாக்லேட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லின்னு சொல்லிட்டு ஜெல்லி சாக்லேட் கலர்ஃபுல்லாக இருக்குது அதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் வந்து கலர் ஆட் பண்ணணுன்னா பீட்ரூட்டோட எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு, ஃபுல்லாக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாக எல்லா நட்ஸும் போட்டுக்கலாம். தென் இதுக்கு மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆஃப் ஹனி. நீங்கள் இது சம்மர் டைம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா மேலே ஒரு ஸ்பூன் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்மளோட பிஸ்கட் ஃபலூடா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஸ்கெட்டில் ஃபலூடாவா? இவ்வளோ கிரியேட்டிவாக யோசிச்சுப்பாங்க. அதான் காலையில் வந்து பிஸ்கெட்டை நம்ம சாதாரணமாக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அதை வச்சு ஃபலூடா செய்யலாம், ஒரு ட்ரை ஐட்டம் வச்சு ஃபலூடா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் வந்தது சூப்பர்னு சொல்லலாம். இப்படி தான் வந்து நம்ம ஃபுட் எல்லாத்தையும் அது சின்னதாக ஸ்நாக்காக இருந்தாலும் சரி அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி நம்ம சாப்பிடணும். கரெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐஸ்கிரீமை வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து கொடுக்குறது கொஞ்சம் யோசிப்பாங்க. மேபி இப்படி வீட்லேயே கொஞ்சம் வந்து ரீக்ரியேட் பண்ணி வந்து கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்யலாம், வீட்டில் இருக்க விஷயங்களை வச்சு நிறையா நீங்கள் டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் செய்யலாம். அண்ட் நம்மகிட்ட இருக்க டேலண்ட்ஸ் வச்சு லைஃப்பில் நிறைய கிரேட்டான திங்ஸ்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பகுதிகள்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்காத சொல்ற மாதிரி இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. சோ இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலைமூர்த்தி அவர்கள் வந்து மனைவி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து பேச போறாரு. நிறைய விஷயங்கள் பத்தி அவர் வந்து தொடர்ச்சியா வந்து பேசும்பொழுது வந்து அவர் இத்தனை நாள் சந்திச்ச நிறைய விஷயங்களை வந்து எப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு தாட் ப்ராசஸ்ல அவர் வந்து வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி தான் மனைவி பத்தியும் இன்னைக்கு பேச போறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் போலீஸ் ஆஃபீஸ் பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னாலே வந்து அந்த சினிமா படங்கள்லாம் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து மெயினாக ஒரு டைலாக் அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாங்க, என்னோட ஃபேமிலியை வந்து என்னால் வந்து பார்த்துக்க முடியல, ஏன்னா கடமை தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சரியான
பேலன்ஸ் எப்படி வச்சுக்கிறது, மனைவி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஒத்துழைச்சா மட்டும் தான் அவங்களோட கோஆப்ரேஷன் ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் அதை வச்சுக்க முடியும். ஸோ மனைவி அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் நம்மளோட ஓய்வு பெற்ற எஸ்பி கலியமூர்த்தி அவர்கள் இதை பற்றி பேச வந்திருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்று நான் உங்களிடம் பேச இருக்கின்ற தலைப்பு மனைவி. மனைவி என்று சொன்ன உடனே எல்லோரும் ஒரு நெகிழ்வான நிலைக்கு வருவோம் என்பது நானும் அறிவேன், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. தமிழ் பண்பாட்டில் மனைவியை பற்றி குறிப்பதற்கு மனைவி, மனையாள், துணை, வாழ்க்கை துணை, இல்லத்தரசி, இல்லாள், இப்படி பல சொற்கள் உண்டு. மனைவியை பற்றி குறிப்பிடுவதற்கு பல சொற்கள் உண்டே ஒழிய மனைவி என்பவள் ஒருத்திதான். ஏன் அவ்வாறு குறிப்பிடுகின்றேன் என்றால், சமீபத்திலே மேலை நாட்டிலே நடந்த பெண்கள் மாநாட்டிற்காக தமிழகத்திலிருந்து 2 பெண்கள் சென்றார்கள். மேலை நாட்டினருடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நம்மவர்கள் வியந்து நிற்கும்போது, அதிலே இருந்த ஒரு தலைமை பொறுப்பிலே இருந்த ஒரு பெண் நம்முடைய பெண்களிடம் வந்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று கூற கேட்ட நம்முடைய பெண்கள் வியந்து போய், எங்களிடம் என்ன நீங்கள் தோற்றீர்கள் என்று கேட்க, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் இன்னும் உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னார்கள். என்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நம்முடைய தமிழர் பண்பாடு உலகத்தால் போற்றி புகழப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை அறிந்து நாம் பெருமைப்படலாம். அதனால்தான் இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை என்று சொன்னார்கள். ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினிதே என்று கூறுகிறது இனியவை 40. இதனுடைய பொருள் என்னவென்றால், கணவனும் மனைவியும் ஒருவரோடொருவர் ஒத்துப்போக முடிந்தால் மன வாழ்க்கை சிறந்தது என்று பொருள். சமீபத்திலே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது, இருவரில் ஒருவர் அல்லது இருவரும் பொறுமையாக இருந்தால், ஒத்துப்போனால், விட்டு கொடுத்தால், அனுசரித்து போனால் மன வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை என்று கூற, கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் எழுந்து, அதுவெல்லாம் சரி, யார் முதலில் விட்டு கொடுப்பது என்பது தானே பிரச்சனையே என்று கேட்க, அவர் சொன்ன பதில், யார் மிக்க அறிவுள்ளவரோ, யாரிடம் மிகுந்த அன்பு இருக்கிறதோ அவர்கள்தான் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த பெண் அமைதியாக அமர்ந்து விட்டாள் என்பதை நாம் அறிந்தோம். இதை இந்த இடத்திலே நான் குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு. கணவன் மனைவி இருவருக்குள் பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை உன்னுடையதாக இருந்துவிட்டு போகட்டும் என்று இருவரில் ஒருவர் நினைத்து விட்டாலே பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும். கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது தான் அந்த பிரச்சனை தொடர்கிறது. இதை இந்த இடத்திலே நான் கூறுவதற்கு காரணம், இருவருமே ஒன்றாக இணைந்து வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை, 2இல் 1 பழுதுபட்டால் எந்த வண்டி ஓடும் என்று கூறுவார் கண்ணதாசன். அப்படி இருக்கும்போது தான் மன வாழ்க்கை சிறைக்கிறது. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். ஒரு குடும்பம் ஜெயிக்க வேண்டுமென்றால் கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும். இருவரில் யார் ஜெயிப்பது என்று போட்டியிட்டால் குடும்பம் தோற்று போய்விடும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. இதில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், கணவன் மனைவி உறவிலே யார் தோற்கின்றாரோ உள்ளபடியே அவர்தான் ஜெயித்தவராவார். இதனை நாம் அறிவதில்லை. ஈச் ஹேஸ் காட் வாட் தி அதர் ஹேஸ் நாட், ஈச் கம்ப்ளீட்ஸ் தி அதர் அண்ட் கம்ப்ளீட்டட் பை தி அதர் என்று கூறுவார்கள். ஒருவரிடம் இருப்பது மற்றவரிடம் இருப்பதில்லை.
இரண்டு குணங்களும் இரண்டும் இணையும் போது தான் வாழ்க்கையிலே குடும்பம் வெற்றி பெறுகிறது என்பது இதனுடைய பொருள். மகாத்ராயா அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசும்போது அழகாக குறிப்பிட்டார். ஆண் எப்படிப்பட்டவள், பெண் எப்படிப்பட்டவன், பெண் எப்படிப்பட்டவள், ஆண் எப்படிப்பட்டவர் என்பதற்காக. வெளியூர் போய்விட்டு வருகின்ற ஒரு கணவனிடம் ஒரு மனைவி, என்னங்க போயிட்டு வந்துட்டீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், போயிட்டு வந்துட்டேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அடுத்தடுத்த வேலைகள், ஓடிக்கொண்டே இருப்பவன், தினமும் வெளியூர் போய்விட்டு வருபவன். இதே ஒரு பெண் வெளியூர் போய்விட்டு வந்தால், என்னங்க நான் போனேன்னா, நான் போய் இறங்குறதுல ஆரம்பித்து திரும்பி வர்ற வரைக்கும் யாரை பார்த்தேன், என்ன பேசினேங்கிறத சொல்லணும்னு விருப்பப்பட்டு ஆரம்பிப்பாங்க. சரி சரி போயிட்டு வந்துட்டல அப்படின்ட்டு ஆண் போயிடுவான். உடனே பெண் என்ன நினைத்துக்கொள்வாள், இவர் நம்மை மதிப்பதில்லை, நம்முடைய பேச்சை கேட்பதில்லை, நம்மிடம் நேரம் செலவு செய்வதில்லை. உள்ளபடியே பார்த்தீர்களே ஆனால் ஆண் என்பவன் ரிசல்ட் ஓரியன்ட், பெண் என்பவள் ப்ராசஸ் ஓரியன்ட். இது மேனுஃபேக்சரிங்கே இப்படி. இஃப் யூ நோட்டிஸ்ட் எனி டிஃபெக்ட் இன் த மெட்டீரியல், வி ஹாவ் டு ரிப்போர்ட் பிஃபோர் த மேனுஃபேக்சரர். கடவுளினுடைய படைப்பே அப்படி. நாம் இதை புரிந்து கொண்டோமே ஆனால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் தவிர்த்து விட முடியும். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் பெண் என்று சொல்லுவார் வள்ளுவர். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, தன்னையும் காத்துக்கொண்டு, தன்னுடைய சொல்லையும் காத்துக்கொண்டு, தன்னுடைய கணவனையும் காத்துக்கொண்டு குடும்பத்தை பேணி பாதுகாப்பவளே பெண் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். உடம்போடு உயிரிடை அன்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்முடைய நட்பு என்று சொல்லுகிறார்கள். உடம்புக்கும் உயிருக்கும் இடையிலே உள்ள நட்பு எப்படிப்பட்டதோ, ஒன்று இல்லை என்றால் எப்படி ஒன்று இருக்காதோ, அதுபோன்றுதான் கணவன் மனைவி இருவருக்குள் உள்ள நட்பு என்பது இதனுடைய பொருள். நீங்கள் குறுந்தொகையிலே ஒரு அருமையான பாட்டு உண்டு. ஞாயும் யாயும் யாராகியரோ நுந்தையும் எந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பது பாட்டு. இதனுடைய பொருள் என்னவென்றால், உன்னுடைய தாயும் என்னுடைய தாயும் உறவு அல்ல, உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் உறவுக்காரர்கள் அல்ல, நீயும் நானும் இதற்கு முன்னால் அறிந்தவர்கள் அல்ல. ஆனால் ஒரு செம்மண்ணிலே பெய்கின்ற ஒரு மழையானது அதிலே சேர்ந்து சிகப்பு தண்ணீராக ஓடும்போது இரண்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதுபோல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேம். எவ்வளவு அருமையாக அந்த காலத்திலே குறுந்தொகையிலே சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கணவன் மனைவி உறவு என்பது அப்படி சேர்ந்த உறவு என்று பொருள். பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர்னா, ஒரு பெரிய கோடை காலத்தில் வெப்பம் தாங்காத சூழ்நிலையிலே ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் காட்டுக்குள்ளே நடந்து போகிறது, தண்ணீருக்காக அலைகின்றது. ஒரு குட்டையிலே கொஞ்சம் தண்ணீர் இருப்பதை பார்த்தவுடன் இரண்டும் போய் அதிலே வாய வைக்கின்றது. ஆண் யானை குடிப்பதைப் போல பாசாங்கு செய்து பெண் யானை குடிக்கட்டும் என்று குடிக்காமலே இருக்கின்றது. தண்ணீர் குறையவில்லை என்பதை பார்த்த பெண் யானை தன் மீது ஆண் யானை வைத்திருக்கின்ற பாசத்தை பார்த்து கண்ணீர் விடுகின்றது. அந்த ஆண் யானை அதற்கு பிறகும் கூட பெண் யானைக்கு அந்த தண்ணீரை ஊட்டிவிட்டு தான் மீதம் இருப்பதை தான் குடிக்கின்றது. அதுதான் பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு அப்படின்னு அவ்வளோ நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனோம். இதில் இதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியுடைய உறவை பற்றி சொல்லும்போது நீதிநெறி விளக்கம் மிக அருமையாக சொல்லும். மாதா மரிக்கின் மகன் நாவின் நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகளும் ஒட்டி உடன் வந்தோர் மரிக்கின் தோள் வழிபோம், மனையால் அந்தோ இவை யாவும் போம் என்று அந்த பாட்டு முடியும். இதன் பொருள் என்னவென்றால், தாய் மறைந்து போய்விட்டால் மகனினுடைய நாவிற்கு நல்ல சுவையுள்ள உணவு கிடைப்பதில்லை. தந்தை இறந்துவிட்டால் படிப்பை தொடர முடியாமல் போய்விடும். உடன் பிறந்தவர்கள் இறந்துவிட்டால் தோளினுடைய வலிமை போய்விடும். ஆனால் மனைவி இறந்துவிட்டால் இவை யாவும் போம் என்று கூறுவார். இந்த மனைவியை பற்றிய மற்றவற்றையும் நாம் தொடருவோம். இன்று இதோடு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
ஓகே, மனைவி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டெபிக் பண்ணுறதே வந்து நம்மளோட தமிழ் சினிமாலையா இருக்கட்டும், இல்லை சமூகத்திலே இருக்கலாம், அவங்களால பிரச்சனை இல்லை, அவங்கள பார்த்தா பயம், இல்லைனா ஒரு வீட்டுக்கு போனாலே ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் டெபிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் உண்மையான ஒரு கணவராக இருக்கட்டும், ஒரு குடும்ப தலைவராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலியோட சக்ஸஸ் அண்ட் ஹார்மனிக்கு வந்து அந்த மனைவி அப்படிங்கிறது ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். மனைவியோ கணவனோ 2 பேருமே வந்து இன் பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரலெல்லாம் வந்து இயங்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 பேரோட சப்போர்ட்டுமே வந்து ஒரு ஹெல்த்தி ஃபேமிலிக்கு வந்து தேவை அப்படிங்கிறத வந்து திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து உணர்த்திருக்காங்க. மிக்க நன்றி ஐயா. இதை வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா திறந்து பேசலாமே. இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழால வந்து செய்தி துறைகள் பகுதியில் வந்து நிறைய வேரிடான சில செய்திகள்லாம் வந்து காத்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வந்த ஒரு இனத்தை இன்னைக்கு வந்து மீட் எடுத்திருக்காங்க. இவங்களே அழிப்பாங்களா, இவங்களே மீட் எடுப்பாங்களா? சரி வாங்க பார்க்கலாம். செய்தி துளிகளில் இன்னைக்கு பல்வேறு விதமான செய்திகள்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இது இனத்தை அழிச்சிட்டோமா, திருப்பி கொண்டு வந்துட்டோமா, என்ன அழிச்சோம் என்ன கொண்டு வந்தோம், இதே வழக்கமா போச்சு. சொல்லுங்க. நீங்க வந்து நேஷனல் ஜியோகிராஃபிலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட் ஈட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீஷி வந்து காமிப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்மடில்லோ மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, கொஞ்சம் வரவரன்னு இருக்கும் இல்லையா அதை பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? அதோட அந்த மூக்கே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு ஆண்ட் வந்து சக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதோட பேர் வந்து பெங்கோலியன். ரொம்ப காமனா வந்து ஆண்ட் ஈட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து நடந்த ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்கோலியனுடைய இனம் வந்து அழிஞ்சிட்டே வர்றதாகவும் இதோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப இப்போ வந்து கம்மியா இருக்கு வேர்ல்டு வைட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய என்ஜிஓஸ் வந்து இதுக்கான ஒரு மீட்டெடுப்பு ஒரு முயற்சியில வந்து இறங்கி நிறைய பேர் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து அந்த இனத்தை வந்து காப்பாத்தி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இனத்துடைய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம இனிமேல் என்ன பண்ணணும் நம்ம பங்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்புலாம் பார்த்தா வந்து அதை மிதிக்காம இல்லை அழிக்காம விட்டுருங்க. ஏதோ ஒரு பேண்டல் அதை தேடி வந்து சுத்திட்டே இருக்கு இல்லையா? ஆனா அது காட்டு பகுதியில தாங்க இருக்கு. கரெக்ட். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விளையாட்டு வீரர் பத்தி சொல்ல போறேன். ரஃபேல் நாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த டென்னிஸ் பிளேயர் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்துல ரோஜர் ஃபெடரருக்கு இணையா வந்து ஆடிட்டு இருந்தாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டாப் ஃபிளைட்ல ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கிங் ஆஃப் கிளே அப்படின்னு சொல்லுவாங்க. கிளே மண்ல வந்து விளையாடி எல்லாரையும் ஜெயிச்சு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தோல்வியை பறிக்க வைக்கிறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மேட்ச் நடந்துட்டே இருக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேலரியில வந்து ஒரு அம்மா அப்படி இப்படியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. நாடலுக்கு வந்து ஆடுறப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி அதை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவருக்கு மனசே கேட்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையோட இருக்காங்களே, என்னன்னு கேட்டுலாம். ஆளை விட்டு பரவாயில்ல மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டு விட்டா அவங்களோட குழந்தையை காணுமா. அவங்க பாட்டு இப்போ டென்னிஸ் பாலை தேடினா அப்படி வந்து தேடிட்டு இருப்போம். அது மாதிரி வந்து அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்களே, இவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாராம், நாடலே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாராம், இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட குழந்தை எங்கே இருக்குன்னு தேடி கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம போட்டியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு குட் எண்டிங் தான். அந்த குழந்தையும் கண்டுபிடிச்சாச்சு, வழக்கம் போல கேமும் வந்து முடிஞ்சிச்சு. கிங் ஆஃப் கிளே மட்டும் இல்லை, கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும்போது கேட்கும்போது ஓகே ஏதோ ஹியூமனிட்டி கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிச்சம் தொத்தம் அப்படின்னு வந்து அங்கங்க வந்து ஓட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறதா தெரியுது. ஆனா நீங்க தொடக்கத்துல ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, இவங்களே அழிப்பாங்களா, திருப்பி இவங்களே அதை வந்து மீட்டெடுப்பாங்களா, அந்த மாதிரிதான் இப்போ தண்ணீருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சண்டை வந்து இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். இன்ஃபேக்ட் வேர்ல்ட் வார் 3 அப்படிங்கிறது வந்து தண்ணீருக்காக தப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வேற எங்க இருக்கு நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூபிட்டருக்கு வந்து போயிருக்காங்க. ஜூபிட்டர்லயும் இல்லையே அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, அதோட மூன்ல வந்து தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் ரீசன்ட் சர்வேல இருந்து அதை ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. யூனிவர்ஸ்ல வந்து அந்த ஒரு ஸ்கேன் வந்து எடுக்கும் பொழுது தண்ணீர் அதுல இருந்து வெளியில வர தண்ணீர் வந்து யூனிவர்ஸ்ல அங்கங்க ஒரு டிராப்லெட்ஸா வந்து மிதக்கிறதாகவும் அந்த தண்ணீரை வந்து டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதாகவும் அதை வந்து டெஸ்ட் பண்ணா அது மூலயமா வந்து நம்மளுக்கும் அதுல இருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வரலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா. எப்போ அந்த கண்டுபிடிப்பு நடத்த போறாங்க, எப்போ அதை வந்து டிஸ்கவர் பண்ண போறாங்கன்றதுதான் தெரியல. ஆமா, உலகத்துல இருக்க தண்ணீர்லாம் கேன்குள்ள கொண்டு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் மூணுல போய் தண்ணியை தேடுவாங்க. இதான்ப்பா மனுஷங்களோட ஒரே வேலையா போச்சு. பட் எனவே ஒரு நோய் கண்டுபிடிச்சோன்னே அதுக்கான சிகிச்சை கண்டுபிடிச்சு ஒரு மருந்து எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஒரு நோயை ஐடென்டிஃபை பண்ணி டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்காக ஒரு மருந்து உடனே கண்டுபிடிச்சு வெளியிட்டு மக்களுக்கு அதை கொடுத்துட மாட்டாங்க. அது வந்து பல்வேறு மிருகங்கள் மேலாம் சோதிச்சு பார்த்து அதுக்கப்புறம் பல்வேறு சூழ்நிலைகள் அந்த மருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது, ஒர்க் ஆகுது இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிறலாம் பார்த்து தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா மருந்தும் நம்ம கைக்கு வந்து சேருது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட நோய்கள்லாம் இன்னைக்கு
இன்னைக்கு வரைக்கும் விரிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு, பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லப்படுச்சு. இந்த காச நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சிறுகள்லாம் கூட வந்து தாக்குறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு மருந்தை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி அது மூலமா ரிலீஃப் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால அங்கே அதை நடைமுறைப்படுத்திட்டாங்களாம். ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்சு அப்படியே உலகத்தில் இருக்க எல்லா காச நோயாளிகளுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி, மருந்து கண்டுபிடிச்சாச்சு, மருந்து வேலை செஞ்சாச்சு. ஆனால் நோயை வந்து ப்ரிவென்ட் பண்றது தான் எந்த ஒரு காலகட்டத்திலே வந்து ஒரு சிறப்பான ஒரு சொல்யூஷனா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு அழகான தோட்டத்துறை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த நாள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பிரிஸ்கா ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷான நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுது உங்களோட நண்பர்களான வருண் மற்றும் சமி ஆன் குட் மார்னிங் தமிழா.